மதி சுரேஷ கீழ தள்ளி விட்டத பார்க்கும்போது, யாருக்கெல்லாம் சிரிப்ப அடக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சுரேஷ் தங்கராஜ் கிட்ட இன்னும் நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழவே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் பண்றாங்க. ரேவதி கிட்ட சொல்லி, சுரேஷ் மதி கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்ன்னு சொல்லிட்டு அவங்க மேல கைய போடுறாங்க. உடனே மதி தள்ளி விடுறாங்க சுரேஷ. எதார்த்தமா அவங்க தள்ளி விட, போய் அங்க உள்ள ஒரு டேபிள்ல இடிச்சு சுரேஷ் தலையில ரத்தம் வருது. சுரேஷ் கத்துனத பார்த்துட்டு தங்கராஜும் ரேவதியும் வேகமா ஓடி வந்து, இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அவ என்ன தள்ளி விடுறா மாமா அப்படின்னு சுரேஷ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க மாமா கிட்ட. இந்த நேரத்துல சுரேஷ் பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம் சுரேஷ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. தங்கராஜ் மதிக்கிட்ட, என்னம்மா நீ பண்ணுறதுக்கு உனக்கே சரியா இருக்கா? எதுக்காகம்மா சுரேஷை தள்ளி விட்ட? இப்போ பாரு சுரேஷ்க்கு தலையில் அடிபட்டிருக்கு. ரேவதி அந்த மருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே ரேவதி மருந்து எடுத்துட்டு வந்து சுரேஷ்க்கு போட போகிறாங்க. எங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. உடனே அதான் தலையில் அடிபட்டிருக்குல்ல, அதான் மருந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி சொல்கிறாங்க. அந்த மருந்து எடுத்து மதிக்கிட்ட கூட மதி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ரேவதி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? மதி தானே சுரேஷோட ஒய்ஃபு, அப்படி இருக்கும்போது மதி தானே சுரேஷ்க்கு போடணும், நீ அவகிட்டயே கொடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொன்னதும் இங்கே மதி கிட்ட ரேவதி கொடுத்துட்றாங்க. உடனே ரேவதியும் அதை வாங்கி சுரேஷ்க்கு மருந்து போட போகிறாங்க. ஆனால் சுரேஷ் பயப்படுறாங்க. இவகிட்ட போய் மருந்து கொடுத்துருக்காங்களே, இவ என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு. ஆனால் சுரேஷ் வந்து எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. மதி வந்து அவங்களுக்கு மருந்து போட்டு விடுறாங்க. இதை பார்த்துட்டு சுரேஷ் நல்ல வேலை அவள் எதுவும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறாங்க. மதி இருந்துக்கிட்ட சுரேஷ்கிட்ட, சாரி, நீங்கள் திடீர்னு இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டாலும் எனக்கு என்ன பண்ண தெரியல, நான் வேணுனே உங்களுக்கு கீழே தள்ளி விடலை அப்படின்ட்டு மதி வந்து சுரேஷ் கிட்ட சாரி கேட்குறாங்க. நீ சுரேஷ் உனக்கு சாரிலாம் கேட்க தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் தப்பு பண்ணால் கண்டிப்பாக சாரி கேட்பேன், நான் பண்ணாத தப்புக்கு என்னால் யார்கிட்டயும் சாரி கேட்க முடியாது அப்படின்ட்டு எங்கள் சுரேஷ் கிட்ட மதி சொன்னதும், உங்களுக்கு வழி இல்லைல்ல, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சுரேஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் சுரேஷ்க்கு இதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது மதியோட இந்த கேரக்டரை பார்த்துட்டு. சரி எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.